அற்புதங்கள் செய்யும் ஆற்றலை பற்றி இன்று அறிவோம். நாம் பிறருக்காக அவர்களது முன்னிலையிலோ அல்லது அவர்கள் தொலைவில் உள்ள போதோ பரிந்து பேசி ஜெபிக்கும் போதோ இக்கொடை நமக்கு கொடுக்கப்படும். நாம் இக்கொடையை கடவுளின் வார்த்தையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் தூய ஆவி நம் உள்ளத்தில் இவ்வார்த்தைகளை விதைக்கும் போதும் நம்பிக்கை வெளிப்படுகிறது. சில சமயம் மற்றவருடன் பேசும்போது தூய ஆவி நம்பிக்கை கொடையை நமக்கு அளிக்கிறார். நாம் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கும் போது அதிசயங்கள் நிகழும். நம்பிக்கை வெளிப்பாட்டால் மலைகள் இடம்பெயரும். நம்பிக்கை வெளிப்பாட்டால் இறந்தவர் உயிர்த்தெழுவர். நம்பிக்கை வெளிப்பாட்டால் அதிசயங்கள் வெளிப்படும். நம்பிக்கை வெளிப்பாட்டால் இயற்கை நம் கட்டுக்குள் அடங்கும். நம்பிக்கை வெளிப்பாட்டால் சுற்றுச்சூழல் மாறுபடும். அற்புதங்கள் செய்யும் ஆற்றல். இக்கொடை ஒரு வல்லமையான கொடை. இது தூய ஆவியின் வெளிப்பாடாகும். அதிசயங்களை உண்டாக்கும் கொடையும் இதுவே. இயற்கை விதிகளை மீறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் வெளிப்படும். நமது கடவுள் அதிசயங்களின் தந்தையாக இருக்கிறார். மோசேயின் காலத்திலும் எலிசாவின் காலத்திலும் கடவுள் புரிந்த அதிசயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விவிலியத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரை புதுமைகள் நிறைந்துள்ளன. கானா ஊர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைத்திருவசனங்கள் 1-11 வரை. தபித்தாவை உயிருடன் எழுப்பினார். திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் வசனங்கள் 36-42 வரை. இயேசு காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்து அமைதி உண்டாயிற்று. மோசேயும் எலிசாவும் அதிசயங்களை வல்லமையோடும் முழு சக்தியோடும் நிகழ்த்தினார்கள். பலருக்கு தூய ஆவியானவரால் அதிசயம் செய்யும் கொடை வழங்கப்பட்டது. நற்செய்தி அறிவிக்கும் இடமெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்டது. கடவுள் தம் மக்களை காப்பதற்காகவும் அதிசயங்களை நிகழ்த்துகிறார். அதிசயங்களை புரியும் வல்லமையால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை எனக்கு தெரியும். இவரால் பலரும் குணமாக்கப்பட்டனர். ஆனால் ஒரு அற்புதத்தை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என் நண்பனின் தாயாருடைய சாட்சியாகும். என் நண்பனின் தாயார் அப்பெண்மணியின் கூட்டத்திற்கு ஒரு முறை சென்றார்கள். கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது மழை பெய்ய தொடங்கியது. அது திறந்த வெளி மைதானம். ஆதலால் ஒதுங்க இடமில்லாமல் போயிற்று. இத்திடலில் தான் எப்போதும் கூட்டம் நடைபெறும். அப்பெண்மணி தொடர்ச்சியாக போதித்துக் கொண்டிருந்தார். அனைவரும் மழையில் நனைந்து கொண்டே இருந்தனர். அப்பெண்மணி மழையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார். உடனே மழை நின்று அனைவரின் உடைகளும் உலர்ந்து விட்டன. நம் ஜெபம், துதித்தல், வார்த்தைகளை போதித்தலின் போது, நம்பிக்கையோடு பேசும்போது, கையேந்தி ஜெபிக்கும்போது, திருவிருந்தில் பங்கு பெறும்போது, மற்றவருக்காக பரிந்து பேசும்போது அற்புதங்கள் புரியும் ஆற்றலை கொடையாக பெறுகிறோம். தொடர்வோமா நண்பர்களே?